என்றைக்கு நாம் இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் அன்பு ஊற்றினார். அந்த அன்பினாலே நாம் என்ன மாதிரி இருக்கிறோம்? தேவ சாயலாய். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். என்னோடு கூட பேசுகிறவர்கள் இயேசுவோடு பேச வேண்டும். என் வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தையாய் மாற வேண்டும். மாறிடுச்சா? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் இருதயம் தேவ அன்பால் நிறைஞ்சிருக்கா இல்லை கசப்பால் நிறைஞ்சிருக்கா? இன்னும் எத்தனை பேர் கசப்புலே இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கீங்க? ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவ சமூகத்தில் சொல்கிறேன், கசப்புள்ள இருதயம் உள்ளவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். எப்படி தான் நம்ம தேட முடியுது? கண்ணால் பார்க்குற சகோதரனை நேசிக்க முடியாத நீங்கள், காணாத எங்கேயோ இயேசு இருக்கார் அவன் பரலோகத்தில், அவரை பார்த்ததே இல்லையாமா, அவரை போய் நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன்னா அவர் சொல்லுவார், நீ உன் பக்கத்து வீட்டுக்காரனையும் நேசிக்க மாட்டேங்கிற, உன் கூட பிறந்த சகோதரியும் நேசிக்க மாட்டேங்கிற, உன் பிள்ளைகளை நேசிக்க, தகப்பன் தாயை நீ நேசிக்க மாட்டேங்கிற, நீ போய் எங்கே போய் என்னத்தெல்லாம் நேசிச்சு? கேட்கிற கேள்வி எத்தனை பேத்துக்கு புரியுது? இன்னைக்கு நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்குமானால் உங்கள் இருதயத்துக்குள்ள தேவ அன்பு தான் இருக்கணும். நான் இன்னைக்கு வரைக்கும் தேவசனம் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் திட்டிருக்காங்க, கோபப்படுத்திருக்காங்க, காயப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே என் இருதயத்தில் நான் யோசிச்சதே கிடையாது, யோசிச்சதே இல்லை. ஏன்? தேவ அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நாளைக்கு என்னை திட்டினவனை போய் நேரில் பார்த்தா கூட அவன் கூட சிரித்து சந்தோஷமாக பேசுவேன். ஏன் தெரியுமா? தேவ அன்பு. அந்த தேவ அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கு. நான் தேவ சாயலாக மாற்றப்பட்டு இருக்கிறேன். தேவ சாயலாக மாற்றப்பட்ட எனக்குள்ள எரிச்சல் இருக்காது. நீ இப்படி பேசிட்டாலே இவ்வளோ எத்தனை ஜென்மமானாலும் பேச மாட்டேன். நான் போய் பலிபீடத்தில் நின்று ஜபத்தை நடத்தினா எப்படி ஆண்டவர் இறங்கி வருவாரா? வரமாட்டார். நீ ஃபஸ்ட் இந்த அவர் சொல்கிறாரு, நீ காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக, காணிக்கை பெட்டி போடுவதற்கு முன்பதாக, நீ காணிக்கை பெட்டியில் உள்ள ஒரு ரூபாய் போடுறதுக்கு முன்னாடி ஒருவன் மேலே உனக்கு யாதொரு கசப்பு இருந்தால், யாராவது மேலே உனக்கு வெறுப்பு இருந்தா, ஃபஸ்ட்டு காணிக்கை பெட்டி பக்கத்துலேயே உன் காசை வச்சுட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அவன்கிட்ட ஒப்புரவாயிட்டு வா. நீ ஒப்புரவாயிட்டு வந்து உன் காணிக்கை போடு, அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் நினைப்போம், நான் காணிக்கை கொடுத்து பார்க்குறேன், ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கவே இல்லையே, தசமபாகம் டெய்லியே கொடுக்குறேன், மாதம் கொடுக்குறேன், தசமபாகம் கரெக்டாக கொடுத்தா நீ ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை ஆசீர்வதிக்கவே இல்லையே. உன் இருதயம் எப்படி இருக்குது? தசமபாகத்தில் நாம் சரியாக இருக்கிறோம், காணிக்கையில் நாம் சரியாக இருக்கிறோம், ஜபத்தில் விடாமல் வருகிறோம், தப்பில்லை. பட் எங்கே சரியாக இருக்கணுமோ அங்கே கோட்டை விட்டுறான். ஒரு மனுஷன் தான், ஆண்டவரே நான் வாரத்தில் 3 நாட்கள் உபவாசிக்கிறேன், வாரந்தோறும் சபைக்கு வருகிறேன், தசமபாகம் செலுத்துகிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், நான் தைரியமான ஆளாண்டவர், ஆண்டவர் நோக்கி சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிருக்கிறான். இன்னொருத்தன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல், ஆண்டவரே இந்த ஏழை நான் அவங்களுக்கு காணிக்கை கொடுக்க முடியல, தசமபாகம் கொடுக்க முடியல, ஆனால் அந்த ஏழையாகிய நான் இருதயத்தில் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் அவனை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்? கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாதவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆண்டவர் காணிக்கை கொடுக்கிறவனையும் இருதயத்திலே அதை வஞ்சிக்கிறவனையும் அவன் ஆசீர்வதிக்கவில்லை. ஆண்டவர் ஆசீர்வதித்தவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாதவன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ அன்பினால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால் எப்படி ஒருவனை வெறுக்க முடியும்? தேவன் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுப்பது? தேவன் பகைக்காதவனை நான் எப்படி பகைப்பது? தேவன் தள்ளாதவனை நான் எப்படி தள்ளுவது? சொல்லுங்க. ஆண்டவர் அவனை நேசிக்கிறாரே, ஆண்டவர் அவனை விரும்புகிறாரே, அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கட்டும், துரோகம் செய்திருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய விபச்சாரி பாருங்க. இயேசுவின் இடத்துல ஒரு விபச்சாரி பிடிபட்டு வருகிறான், அவனை எல்லாம் கல்லெடுத்து கொல்றது ரெடியாக இருக்கிறானுங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இங்கே பாவம் செய்யாத ஒருத்த மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கல்லை வீசினா ஒரு பயம் இல்லை. பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனையை பற்றி நம்ம பேசும்போது வக்கீலாக மாறிடுவோம். சொல்லியிருக்கேன், இப்போ வக்கீலாக மாறி வாதாட ஆரம்பிச்சிருவோம். நான் பாவம் செய்யவில்லை ஆண்டவரே, நான் பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்களா? ஆனால் மற்றவன் பாவத்தை நம்ம குட்டி காமிக்க சொல்லுவோம், பாவி ஜட்ஜாக மாறிடுறான். உடனே இவன் யார் தெரியுமா, இவன் இவ்வளோ பெரிய பாவி, இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சவன், இவெல்லாம் உட்படவே வாய்ப்பு இல்லைங்க.
ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், தேவ அன்பு உனக்குள்ளே இருக்குன்னா உனக்குள்ளே கசப்பு இருக்காது. இங்கே சபையில் உட்காந்துருக்க உங்களை பார்த்து நான் கேட்குறேன், யாருக்கெல்லாம் கசப்பு இல்லை? கசப்புனா சாப்பிட்றதுல கேட்கல, இருதயத்தில் கேட்குறேன். கசப்பு இல்லாமல் இருக்கீங்களா? உண்மையாவா? நம்பலாமா? நம்பலாம் ஆண்டவர். அப்படியே ஒன் சைடு யோசிச்சு நம்பலாம் ஆண்டவரே. யாரெல்லாம் வைராக்கி இல்லாமல் இருக்கிறீங்க இங்கே சொல்லுவேன். நான் செத்தாலும் பேச மாட்டேன். செத்த எப்படி பேசுறது? சில சொல்லுவாங்க, நான் செத்தாலும் பேச மாட்டேன் பாஸ்டர். செத்து பொட்டியில் போடும்போது நீங்கள் பேச மாட்டீங்க, நாங்கள் தான் எல்லோரும் வந்து பேசுவோம். அல்லேலூயா. சிலர்லாம் செத்து போகிற வரைக்குமே பேச மாட்டாங்க. செத்து போன உடனே அக்கா, அண்ணா, அம்மா என்னை விட்டு போயிட்டியே, இருக்கும்போது உன்னை நேசிக்க முட்டனே, இல்லாத போது, உயிரோடு இருக்கும்போது நம்ம கண்களால் பார்த்து நேசிக்க முடியாதவர்களை நாம் எப்படி செத்து போனதுக்கப்புறம் நேசிக்கிறோன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உனக்குள்ளதே அன்பு இருக்குமாண்ணா, நீ தேவ சாயலால் மாற்றப்பட்டிருப்பேனா, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பேனா, உனக்குள்ள கசப்பு, வைராக்கியம், விரோதம், உனக்குள்ள தேவையற்ற காரியங்கள் இருக்காது. இருக்கா? இருந்தால் உன் சுத்த இருதயம் இன்னும் மாறலை. ஆண்டவர்கிட்ட கீழே அறுவை சிகிச்சை பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கி என் இருதயத்தை அறுவை சிகிச்சை பண்ணணும். இன்றைக்கி என் ஹார்ட்டை க்ளீன் பண்ணணும். என்னுடைய ஹார்ட்டை பரிசுத்தமாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எனக்குள்ளே வர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசேப்பை பாருங்களேன். யோசேப்பை அண்ணன்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? குழியில் தூக்கி போட்டாங்க. குழியில் தூக்கி போட்டது மட்டுமா, அவனை விற்று போட்டு எகிப்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆமேன். கிட்டத்தட்ட அத்தனை பிரச்சனையை தாண்டி 22 வருஷம் ஆஃப்டர் 22 வருஷம் கழித்து அண்ணன்கள்லாம் மறுபடியும் வராங்க. எங்கே வராங்க? அண்ணன்கள் எல்லாம் எகிப்தை நோக்கி வராங்க. அப்போ எகிப்தில் இவன் எப்படி இருக்கிறான்? பெரிய ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறான். அவனுக்கு என்ன தெரியுமா அவனோட சட்டம்? இவன் சொல்லாமல் ஒருத்தர் கையை ஆட்டக்கூடாது, காலையும் ஆட்டக்கூடாது. பைபிள் வசனம் அப்படி இருக்குது. அப்படி தானே இருக்கு. இவன் சொல்லாமல் ஒருத்தன் இந்த தேசத்தில் கையையும் அசைக்கக்கூடாது, காலையும் அசைக்கக்கூடாது. அந்தளவுக்கு வல்லமை படைத்த ஒரு ராஜாவுக்கு கீழே அவன். சேரில் மட்டும்தான் நான் கம்மி, மிச்சப்படி நீ தான் இப்போ ராஜா அப்படின்ட்டார் ராஜா. அவனை பார்த்து எல்லா அதிகாரத்தையும் யோசேப்பு கொடுத்துட்டாரு. முத்திரி மோதிரத்தை கழட்டி தான் வச்சு கொண்டாரு. இப்போ அண்ணனுங்க வரானுங்க, குழியில் போட்டவங்க. யோசேப்பு ராஜான்னு தெரியாது. வந்து உள்ளே வந்த உடனே யோசேப்பை பார்த்து பணிந்து, தேவன் சொன்ன வாக்கு தான் அங்கே நிறைவேறுது. பணிந்து குனிந்து வணங்கிக்குவாங்க மாதிரி, அதே மாதிரி பணிஞ்சு கீழே கிடக்குறாங்க ராஜாவுக்கு முன்னாடி. யோசேப்பு என்ன பண்ணியிருக்கலாம்? ஏய், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வருண்டா, இன்றைக்கி சிக்கனிங்கடா, மாட்டினீங்கடா, இன்றைக்கி உங்கள் சோழிலாம் முடிச்சுட்டுறோம் பாருன்னு சொல்லி யோசிப்பு ஒரே வார்த்தை சொல்லியிருந்தானா அந்த செகண்டில் செத்து போயிருப்பானுங்க. ஆனால் யோசேப்பு தேவ அன்பினால் நிறைந்தவன். தேவ அன்பு அவன் இருதயத்துள் இருந்தது. யோசேப்பு என்ன தெரியுமா பண்ணா? அவர்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவர்களை நேசித்து அன்பு செலுத்தினான். இதுவே கிறிஸ்துவின் அன்பு. இயேசு அதை தான் பண்ணார். அவரை காரி துப்பினார்கள், காயப்படுத்தினார்கள், தேவையற்ற வார்த்தைகளை பேசினார்கள். ஆனால் இயேசு சிலுவையில் இவர்களை மன்னியும் என்று சொன்னார். தட்ஸ் காட்ஸ் லவ். அந்த இருதயம், அந்த டிவைன் லவ் தான் ஆண்டவர் அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். அந்த டிவைன் லவ் இருக்கிற இடத்துல கசப்புக்கு இடமே கிடையாது. இன்றைக்கி ஒருவேளை நான் சொல்கிறேன், ஒருவேளை பல வருஷமாக நான் பேசவே இல்லை பாஸ்டர் இவங்ககிட்ட அப்படின்னா, இன்றைக்கி போய் ஒப்புரவாகலைன்னா நீ அசுத்தமானவன். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி போய் இந்த பிரசங்கத்தை கேட்டு நீ உருப்படலைன்னா இயேசுவே இறங்கி வந்து பிரசங்கம்னாலும் உங்களுக்கு உருப்பட மாட்டோம். இன்றைக்கி போய் அவர்களோட ஒப்புரவாகி என்னை மன்னிங்க, நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கலாங்க, உங்கள் மேலே தப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இறங்கி போய் தேவ அன்பு உங்களுக்குள்ளே இருந்தா நீங்கள் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, அவர்களை நேசிங்க, அவர்களை அரவணைங்க. தேவனும் அதைத்தான் பண்ணார். தேவ அன்பு ஊற்றப்பட்ட இருதயம் உள்ளவனும் அதைத்தான் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். ஒருவேளை கசப்பு, வெறுப்பு, பொறாமை, அந்த கோபம், வைராக்கியம் நமக்குள் இருக்கும் என்றால் நாம் எப்படி தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும்?